வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சஷ்டி விரதம் பற்றி தான். அதுவும் முக்கியமாக குழந்தைக்காக நம்ம முயற்சி செய்யும் பொழுது சஷ்டி விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு கருப்பையில், அதாவது நமக்கு ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும் அப்படின்னு. ஸோ இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் அவங்க கருத்தரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதற்கு சாட்சியாக நிறைய தோழிகள் நம்ம சேனல்லையே இருக்காங்க. இந்த சஷ்டி விரதமானது சில தோழிகளுக்கு 2-3 முறை இருக்கும் பொழுதே பலன் கிடச்சிடுது, குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருது. சில தோழிகள் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அக்கா நானும் ரெண்டு வருடமாக இருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியமே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காத்திருக்கிறது வீண் போகாதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சஷ்டி விரதத்தை ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வலிமை அதிகரித்து உங்களுக்கு தங்கக்கூடிய கருவானது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததியானது, அதாவது நல்ல ஞான குழந்தையாக பிறப்பாங்க அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து இருக்கிறீங்க. அதோடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சஷ்டி விரதம் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு ஞானமும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இத்தனை முறை பண்ணுறோமே, நமக்கு குழந்தை பாக்கியம் அமையலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பக்தியை பொறுத்த வரைக்கும், விரதங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்பவே அவசியம். சிலருக்கு சீக்கிரம் கிடச்சிடுது, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக முறைப்படி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லா வல்ல முருகனுடைய துணையோடு ரொம்பவே சிறப்பாக நடக்கும். சரி, இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துடலாம். சாதாரணமாகவே சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்பவே சிறப்பானதுன்னே சொல்லலாம். இந்த சஷ்டி விரதம் நமக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:45 இந்த சஷ்டி திதி தொடங்குது. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சஷ்டி திதிக்கு மட்டும் நீங்கள் ஒரு 9 மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா சஷ்டி திதியை பார்த்தீங்கன்னா 8:45க்கு மேலே தான் ஆரம்பிக்குது காலையில். இந்த விரதம் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். விரதம் இருக்கக்கூடியவங்க உணவு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இல்லை உணவு எடுக்காமலாம் என்னால் இருக்க முடியாது, சிலருக்கு ஷிவரிங் ஆகும், கைகளில் நடுக்கம் ஏற்படும், மயக்கம் வரும், கேராக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க சமைக்கப்படாத உணவுகளை எடுத்துக்கலாம். அதாவது பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். பாலும் வாழைப்பழமும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அஜீரண பிரச்சனை, நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னா வெறும் பால் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதம் இருங்க. அப்படி இல்லாட்டி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதம் இருங்க. இல்லை ரெண்டையுமே நான் சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருந்தால் கூட எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். சாப்பிட்டுட்டு தான் நான் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சஷ்டி திதியில் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது மதிய ஒரு வேளையோ அல்லது காலையில் ஒரு வேளையோ அல்லது இரவு ஒரு வேளையோ மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மற்ற 2 வேளை உணவுகளை தவிர்த்திடணும். எக்காரணத்திற்கொண்டும் வெளி உணவுகளை எடுத்துக்காதீங்க. இந்த சஷ்டி விரதத்தில் நீங்கள் ஒரு வேளை உணவு தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அது தயிர் சாதம் மாதிரி ரொம்ப மைல்டான உணவாக இருக்கணும். முக்கியமாக அதில் உப்பு சேர்க்காமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்காக நீங்கள் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா பழச்சாறு, ஜூஸ், பழங்களை மட்டும் எடுத்துகிட்டு இந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும். அதே போல் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். நிறைய தொழில்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும், நிச்சயமாக தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தலைக்கு குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை, இந்த விரதத்தை இருக்கிறது தான் முறையானது. இல்லை நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், என்னாலலாம் குளிக்க முடியாது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது தீர்த்தங்கள் இருக்கும் இல்லையா, காசி தீர்த்தமோ ராமேஸ்வர தீர்த்தமோ எந்த தீர்த்தம் இருக்கோ அதை தெளிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்கலாம். அந்த தீர்த்தமும் இல்லை அப்படின்னா மஞ்சளையும் திருநீரையும் ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து அதை உங்கள் மேலே ஃபுல்லாக தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு இந்த விரதத்தை தொடங்கலாம். அட்லீஸ்ட் அணியக்கூடிய ஆடைகளை மட்டும் சுத்தமானதாக பார்த்துக்கோங்க. அணியக்கூடிய ஆடைகளில் கருப்பு நிறம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா முருகருக்கு ரொம்ப உகந்த நிறம் பச்சை நிறம் தான். ஸோ அந்த நிறத்தில் உடைகள் அணிகிறது இந்த விரத நாளில் இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும்.
காலையில் இப்போ நம்ம விரதத்தை தொடங்கிட்டோம். பூஜை அறையில் விளக்கு, தீப தூப ஆரத்தியெல்லாம் செஞ்ச பிறகு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் பச்சை பயிறு பாயாசம் வந்து வைக்கலாம். இல்லை எதுவும் சமைக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க வெற்றிலைப்பாக்கு செவ்வாழைப்பழம் மட்டும் வைத்து பசும்பால் கிடச்சிதுன்னா பசும்பால் வைத்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க இதையே நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை வந்து தொடங்கிடலாம். இல்லை நான் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருக்க போகிறேன் அப்படின்னக்கூடியவங்க இந்த பிரசாதத்தை இப்போ சாப்பிட வேண்டாம். நீங்கள் மாலை நேரத்தில் இந்த விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரசாதத்தை கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லாட்டி திருப்புகழை ஒலிக்க செய்து நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லை கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி முருகருடைய திருப்பாடல்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து அந்த பாடல்களை வந்து ஒலிக்க செய்யுங்க. இது எதுவுமே என்னால் பண்ண முடியாது, நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், சிம்பிளாக ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது உங்களால் எத்தனை டைம் உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல முடியுமோ அத்தனை டைம் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி புதுசாக வாங்கின ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஸ்ரீராமஜெயம் எழுதுவோம் இல்லையா, அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி முழுக்க முழுக்க முருகருடைய சிந்தனையிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எழுதணும். அடுத்தது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க யாரையுமே நம்ம வந்து வார்த்தைகளால் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. பகல் நேரத்தில் தூங்குறது கூடாது, கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது, அதே போல் வெளி உணவுகளை வந்து உண்ணக்கூடாது. ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். அந்த ஒரு நாள் முழுக்க முருகருடைய சிந்தனையிலே இருக்கணும். பாய், பெட்ஷீட்டு, தலையணை இதெல்லாம் வந்து டச் பண்ணாதீங்க. அதாவது மாலை 6 மணிக்கு நமக்கு சஷ்டி விரதம் முடிஞ்சிடும் இல்லையா, அது வரைக்குமே அதிலெல்லாம் வந்து படுக்காதீங்க, உட்காராதீங்க. மாலை 6 மணிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு முருகருடைய கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுங்கள். நான் எந்த வீடியோலையுமே வந்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய விருப்பம் சொல்லுவேன். ஆனால் இந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுடைய கணவன் மனைவி இருவருடைய பேரையும் சொல்லி நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அடுத்த சஷ்டி விரதம் வந்து எனக்கு நான் கர்ப்பமாக இருக்கணும், அடுத்த சஷ்டி விரதம் நான் இருக்கும் பொழுது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற செய்தி வந்து எனக்கு உண்மையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற வேண்டிக்கிட்டு அர்ச்சனையை வந்து பண்ணுங்கள். முருகருக்கு வீட்டில் ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. வீட்டில் ஏற்றினா அதே விளக்கை உங்களால் கோவில்லையும் ஏற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக கோவில்லையும் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம். நம்ம தொழில்களில் நிறைய பேர் வேல் வழிபாடு வந்து செய்வீங்க. இந்த சஷ்டி திதியில் நீங்கள் வேலுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பூஜைகளுமே செய்து குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலனும் வந்து கிடைக்கும். சிலருடைய வீட்டில் வந்து வேல் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேல் பூஜை செய்யக்கூடாது, அது நம்ம தெய்வத்துக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க அதை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வேல் பூஜை செய்தாகணும் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய வேலுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாம். இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இந்த சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அன்னதானம் செய்யணும். அன்னதானம்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, மீன்களுக்கும் எறும்புகளுக்கும் கூட கொடுக்கலாம். பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கோவிலில் ஓரமாக யார் காலிலுமே படாத இடங்களில் நீங்கள் வந்து தூவி விட்டுருங்க. இது வந்து எறும்புகளுக்கு உணவாகட்டும். குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்னால் அன்னதானமே செய்ய முடியும் அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று சமைச்சு நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்கலாம். கோவிலுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுடைய மனம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ரூபத்தில் முருகப்பெருமானே வந்து உங்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக தந்தருள்வாருங்கிறத ஆழமான நம்பிக்கையோடு இந்த விரதத்தை வந்து இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.